இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, இன்று மாதத்தினுடைய இறுதி நாளும் கூட. இன்று மாதத்தின் 5வது சனிக்கிழமை. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கின்றார். எல்லா விதமான ஆபத்து, விபத்து, பொல்லாப்பு, தீங்கிலிருந்தும், கடல் சுமையிலிருந்து, வியாதியிலிருந்தும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியிருக்கின்றார். எத்தனையோ நல்ல காரியங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நடந்திருக்கின்றன. எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கின்றார். அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சிறப்பான விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தியிருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, தோத்திரம் இயேசுவே, நன்றி இயேசுவே என்று நன்றி பெருக்கோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சோழே, இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும், தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், குணமலைக்கு வழிபாடும், சாட்சியங்கள் கேட்பதும், அன்பின் விருந்தும் நடைபெறும். வாய்ப்புள்ளவர்கள் அத்தனை பேரும் சரியான நேரத்திற்கு வருகை தந்து முழுமையான இறை ஆசிரியரை பெற்றுச் செல்ல இருக்கிறம் கூப்பி வருகை என அன்போடு வரவேற்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில், ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையை பார்க்க முடியும். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள் இந்த ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய பரிந்துரையோடு நடக்க இணைந்து ஜெபிக்கின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக வாழ உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். திருப்பலியில நினைவு கூறுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளுடைய நற்செய்தி ஒரு அற்புதமான நற்செய்தி. நம்பிக்கை குன்றியோர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் ஐயம் கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் படகுல பயணிக்கக்கூடிய அந்த சீடர்களோடு இருந்த போதிலும் அவர்கள் பயப்பட்டார்கள். நாங்கள் சாக போகிறோமோ என்று கத்தினார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தபோது கருப்பின மக்களுக்கு அவர் முழு உரிமையும் சுதந்திரமும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற போது உள்நாட்டு கலவரம் கருப்பின மக்களுக்கு எதிராக கிளம்பியது. இந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் லிங்கன் குழப்பத்திலும், கவலையிலும், வேதனையிலும் இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவருடைய நண்பர் அந்த வெள்ள மாளிகையில் தங்க நேரிட்டது. இரவு நேரத்தில் அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஆகையால் அந்த வெள்ள மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த வராண்டாவில் அவர் நடந்து வருகிறார். ஆபிரகாம் லிங்கன் ரூமிலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. என்ன என்று அந்த கதவு இடுக்களில் பார்க்கின்றார். அங்கே ஆபிரகாம் லிங்கன் பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்பாக மண்டியிட்டு கரங்களை உயர்த்தி அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல எனக்கும் தாரும் இறைவா, இந்த நாடு குழப்பத்திலும், வேதனையிலும், கலகத்திலும் இருக்கின்ற சூழ்நிலையில இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று, நாட்டு மக்களை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொண்டார். இதை பார்த்தவுடன் அவருடைய நண்பருக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும். இவ்வளவு பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் மண்டையிட்டு கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே என்று. பிரியமான சகோதர சொல்லே, அதுதாங்க தீராத அந்த நம்பிக்கை. இங்கு ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் அவநம்பிக்கையில் இருந்தார்கள். தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன குறைவு, நமக்கு என்ன
அநீதி நடக்கப் போகின்றது, அவர் இருக்கின்ற போது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய நற்செய்தி இன்றைய நாளுடைய நற்செய்தி. பிரியமான சகோதரர்களே, நிறைய நேரங்களில் நாமும் நம்பிக்கையற்றவராக இருக்கின்றோம். ஒரு விசுவாசம் அல்ல, ஒரு பிடிப்புள்ள நாம் அந்த நாளை போல இங்கும் எங்குமாக, அல்லது மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையை போல இங்கும் எங்குமாக தாவக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம். அதுவும் சிறப்பாளத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய நபர்கள் இரட்டை தெய்வங்களை கும்பிடுவது அல்லது இரட்டை கோவில்களுக்கு செல்வது எல்லாம் இரண்டாக அல்லது மூன்றாக கஷ்டம் தீரணும், என் கடன் சுமை தீரணும், வியாதியிலிருந்து விடுதலை பெறணும் என்பதற்காக பல கோவில்களுக்கு செல்வது, பல நேர்ச்சி பண்ணுவது, பல சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் பண்ணுவது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவத்தில் இருக்கக்கூடிய தேவன் நம்மை திடப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உறுதிப்படுத்துவார் என்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு சிலரிடம் மட்டுமே இருக்கின்றது, பெரும்பாலோரிடம் இல்லை என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதரர்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய விசுவாச நம்பிக்கை இன்னும் அதிகமாய் நம் தேவன் இயேசு கிறிஸ்து மேல் வைப்போம். அவர் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, என்று அந்த கடல்ல அந்த படகு காற்றால் புயலால் உன்னுடைய ஒரு வார்த்தைக்கு காற்றும் கடலும் அடங்கியது. அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என் வாழ்க்கையில் நிறைய போராட்டம், சுனாமியை போல பலதரப்பட்ட சூழ்நிலைகள், நம்பிக்கை இழந்த என் கஷ்டத்தை, என் வியாதியை, என் துன்பத்தை, என் துயரத்தை, என் பிள்ளைகளை நினைத்து வேதனை அத்தனை நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா, விமோச்சனத்தை தாங்க, நல்லது நடக்கணும், இன்னும் ஆசீர்வாதமாக வாழணும். நீர் எங்களோடு தங்கும், எங்களோடு வாரும். அந்த படகுல நீ பயணித்தது போல எங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு உயிர்ப்பிச்ச தாங்கப்பா. நல்ல பிதாவே, ஆமென்.